நிறைய நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் காலாணி அப்படிங்கிற ஒரு பிரச்சனையோட வராங்க. ஸோ பிளான்டார் வாட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த காலாணிக்கு இன்னொரு பேர். ஸோ நம்ம வெளியில் பார்க்கும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும். நம்ம ஒரு சுடு தண்ணியில் காலை வச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும் நிறைய பேர் சீவி விட்டுருவாங்க. அப்போ நினச்சிப்பாங்க அது சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் கூட ஒரு உட்காந்துட்டு ரெஸ்ட் கொடுத்துட்டு நம்ம எந்திரிக்கிறோம் அப்படின்னா நல்லா உள்ள அழுத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு வலி ஷார்ப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம வெளியில் பார்க்குறது ஒரு பெரிய பேஸ் மாதிரி இருக்கும். ஆனால் உள்ள ஷார்ப்பாக ஒரு ஆணி மாதிரி இருந்து அது எலும்பு வரைக்கும் நமக்கு குத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுனால தான் அதிகமான அளவுக்கு வலி இருக்குது. இந்த காலாணியை பொறுத்த வரைக்கும் 3 விதமான வகைகளில் நம்ம சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டான கான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட தோலில் இருக்கக்கூடிய செல்கள் டெட் செல்ஸாக மாற ஆரம்பிக்கும். அது ரொம்ப அளவில் அதிகமாகி ஒரே இடத்துல தேங்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்துல நமக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த இடங்களில் இந்த ஹார்டான கான்ஸ் அப்படிங்கிறது உருவாகும். இன்னொரு விதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக சின்ன ஒரு நம்ம விரல் இடுக்குகள்லாம் இருக்கும். அதனுடைய கலர் ஒயிட்டில் நம்ம ஸ்கின் கலர்லேயே தான் இருக்கும், கருப்பாக மாறாது. ஆனால் இது நமக்கு விரல் இடுக்கில் அதிகமாக வியர்வை சுரக்கக்கூடிய இடங்களில் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனால் வருது. அதே போல் பிளான்டார் வாட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது இதுதான் நம்ம ரொம்ப காமனாக நிறைய பேருக்கு பார்க்குறோம். ஸோ இதனுடைய அந்த ஆழம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ஹார்ட் அண்ட் கான்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா வெறும் ஸ்கின்ல மட்டும்தான் ஒரு ஹார்டான ஸ்கின் இருக்கும், அதிகமான வலிலாம் இருக்காது. ஆனால் இந்த பிளான்டார் வாட்ஸ் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஒரு உள்ளே அதனுடைய ஆழம் நிறைய இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய இடமே நல்ல ஒரு பெரிய கேப்போடு இருக்கும். திருப்பி அந்த இடத்துல பிரச்சனை வரும். முக்கியமாக சக்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த தாக்கம் அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம். இன்னொரு விஷயம், நம்ம காலில் எங்கே அதிகமாக அழுத்தம் கொடுக்குறோமோ அந்த இடங்களில் தான் இந்த ஆணிக்கால் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக வரும். நிறைய பேருக்கு இடுப்பு பகுதிகளில் ஒரு வலி இருக்கும் பொழுதோ இல்லை முழங்கால் பகுதியில் ஒரு வலி இருக்கும் பொழுதோ நம்ம காலில் ஒரு சில இடங்களில் மட்டும் அதிகமாக அழுத்தம் கொடுத்து நடப்போம். முக்கியமாக கால் பெருவிரலுக்கு கீழே, அதே மாதிரி கால் சுண்டு விரலுக்கு கீழே, குதிங்காலில் இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம அதிகமாக அழுத்தம் கொடுத்து நடப்போம். அதனால தான் நிறைய பேருக்கு திருப்பி அதே இடத்துல காலாணி உண்டாது. அதே மாதிரி சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு காலுக்கான ரத்த ஓட்டம் சரியாக இருக்காது. அதே போல் அவங்க உடம்புல இம்யூனிட்டியும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன் வரலாம். அது தொடர்ந்து வளர ஆரம்பித்து காலாணி மாதிரியான பிரச்சனைகளாக வரும்.